அனைவருக்கும் வணக்கம். நம்ம பிஜிடிஆர்பி எக்ஸாமுக்கு எலக்ட்ரானிக்ஸ் யூனிட்டில் இந்த பிஜேடி அண்ட் ஃபெட்ன்ற கான்செப்ட்ஸ் ரொம்ப இம்பார்ட்டண்ட். இப்போ இந்த ரெண்டு கான்செப்ட்டுக்கும் உண்டான டிஃப்ரென்சஸ் தான் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு பிஜேடி அப்படின்னா பைபோலார் ஜங்ஷன் டிரான்சிஸ்டர் அப்படின்னு சொல்லுவோம். ஃபெட்டுனா ஃபீல்டு எஃபெக்ட் டிரான்சிஸ்டர் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ இந்த பிஜேடியில் ஹோல்ஸ் எலக்ட்ரான்ஸ் ரெண்டுமே கண்டக்ஷன் ப்ராசஸில் பார்ட்டிசிபேட் பண்ணும். ஆனால் ஃபெட்டில் இது ஒரு யூனிபோலார் டிவைஸ் அப்படின்னு சொல்லுவோம். இதில் எது மெஜாரிட்டி கேரியராக இருக்கோ அது மட்டும்தான் என்ன பண்ணோம் அப்படின்னா நமக்கு கண்டக்ஷன் ப்ராசஸில் இருக்கும். ஒருவேளை ஹோல்ஸோ இல்லைனா எலக்ட்ரான்ஸோ ரெண்டில் ஏதாவது ஒன்று தான் என்ன இருக்கும் அப்படின்னா கண்டக்ஷன் ப்ராசஸில் பார்ட்டிசிபேட் பண்ணும். ஆனால் பிஜேடியில் ஹோல்ஸு எலக்ட்ரான்ஸ் ரெண்டுமே இருக்கும். நெக்ஸ்ட்டு பிஜேடிக்கு லோ இன்புட் இம்பிடன்ஸ் தான் இருக்கும். ஃபெட்டுக்கு ஹை இன்புட் இம்பிடன்ஸ் இருக்கும். அது எவ்வளோ இருக்குன்னா கிரேட்டர் தென் 100 மெகோம் நமக்கு இருக்கும். நெக்ஸ்ட்டு நாய்ஸ் லெவல் பிஜேடிக்கு ரொம்ப அதிகமாக இருக்கும். ஃபெட்டுக்கு நாய்ஸ் லெவல் கம்மியாக இருக்கும். பிஜேடியை நம்ம என்னென்னு சொல்கிறோம் அப்படின்னா கரண்ட் கண்ட்ரோல் டிவைஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஃபெட்டை வோல்டேஜ் கண்ட்ரோல் டிவைஸ் அப்படின்னு சொல்கிறோம். அது ஏன்னா நம்ம பைபோலார் ஜங்ஷன் டிரான்சிஸ்டர் பிஜேடியில் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா பேஸ் கரண்ட்டை வச்சு தான் என்ன பண்ணுறோம் அப்படின்னா கண்ட்ரோல் பண்ணுறோம். ஆனால் ஃபெட்டில் இதை வோல்டேஜ் கண்ட்ரோல் டிவைஸ்னு சொல்கிறோம். அதுக்கு ரீசன் கேட் வோல்டேஜை வச்சு தான் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா இங்கே கண்ட்ரோல் பண்ணுறோம். இப்போது இந்த பாயிண்ட் பாருங்கள். பிஜேடியில் அவுட்புட் கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் தி டிவைஸ் ஆர் கண்ட்ரோல்டு பை பேஸ் கரண்ட் நாட் பை பேஸ் வோல்டேஜ். நம்ம பேஸ் வோல்டேஜை வச்சு என்ன பண்ணுறதில்ல கண்ட்ரோல் பண்ணுறதில்ல, பேஸ் கரண்ட்டை வச்சு கண்ட்ரோல் பண்ணுறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதே இது நமக்கு ஃபெட்டில் என்ன பண்ணுறோம் இன்புட் வோல்டேஜை வச்சு கண்ட்ரோல் பண்ணுறோம். அங்கே பேஸ் கரண்ட்டு, இங்கே இன்புட் வோல்டேஜ் இல்லைன்னா கேட் வோல்டேஜ் அப்படின்னு சொல்லலாம். அதை வச்சு நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா கண்ட்ரோல் பண்ணுறோம். நெக்ஸ்ட்டு பிஜேடியோட சிம்பிளும் ஃபெட்டோட சிம்பிளும் கொடுத்துருக்காங்க. பிஜேடியை 2 டைப்ஸாக நம்ம டிவைட் பண்ணலாம். ஒன்று பிஎன்பி டிரான்சிஸ்டர், இன்னொன்று என்பிஎன் டிரான்சிஸ்டர். ஃபெட்டை ரெண்டாக பிரிக்கலாம். ஒன்று ஜே ஃபெட்டு, இன்னொன்று மாஸ்ஃபெட்டு. ஜே ஃபெட்டில் 2 டைப்ஸ் இருக்குது. ஒன்று என் சேனல் ஜே ஃபெட்டு, இன்னொன்று பி சேனல் ஜே ஃபெட்டு. இப்போது இந்த பிஎன்பியில் என்ன பண்ணியிருப்போம்னா 2 சைடுமே டிரான்சிஸ்டரோட போத் சைட்ஸுமே நம்ம பி டைப் மெட்டீரியலாக டோப் பண்ணிட்டு சென்டரில் மட்டும் என் டைப் மெட்டீரியல்ஸ் டோப் பண்ணியிருப்போம். என்பிஎனில் 2 சைடும் என் டைப் மெட்டீரியல், சென்டரில் பி டைப் மெட்டீரியல் இருக்கும். இப்போது இந்த பிஎன்பி பிஜேடியில் பாருங்கள் நமக்கு அந்த ஆரோ மார்க் டுவர்ட்ஸ் பேஸாக இருக்கும். என்பிஎனில் டுவர்ட்ஸ் எமிட்டராக இருக்கும். அந்த ஆரோ ஹெட் அப்படி தான் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. நெக்ஸ்ட்டு என் சேனலில் நமக்கு ஆரோ மார்க் அவே ஃப்ரம் கேட்டாக இருக்கும். பி சேனலில் டுவர்ட்ஸ் கேட்டாக இருக்கும். இந்த ஆரோ ஹெட்டை மட்டும் நம்ம பார்த்துக்கணும். சப்போஸ் நமக்கு சிம்பிள்ஸ் கொடுத்துருந்தாங்கன்னா நம்ம அந்த ஆரோ மார்க் கரெக்டாக பார்த்து சூஸ் பண்ணணும். நெக்ஸ்ட் பாயிண்ட்டு இதை நம்ம ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ணிட்டோம். பிஜேடிங்கிறது பைபோலார் டிவைஸ், ஃபெட்டுங்கிறது யூனிபோலார் டிவைஸ். டெம்பரேச்சர் சென்சிட்டிவிட்டி பிஜேடிக்கு ஃபெட்டை விட அதிகம். அதான் இங்கே கொடுத்துருக்காங்க. தெர்மல் ஸ்டெபிலிட்டி பிஜேடியை விட ஃபெட்டுக்கு எப்படி இருக்குன்னா கொஞ்சம் பெட்டராக இருக்கும். நெக்ஸ்ட்டு ஹையர் ட்ரான்ஸ் கண்டக்டன்ஸ் இருக்கும் பிஜேடிக்கு. ட்ரான்ஸ் கண்டக்டன்ஸ்ன்றது என்னது ரெசிப்ரோக்கல் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ் தான். ஃபெட்டுக்கு ட்ரான்ஸ் கண்டக்டன்ஸ் லோவாக இருக்கும். அதே மாதிரி பவர் கன்சம்ஷன் பிஜேடிக்கு அதிகமாக இருக்கும், ஃபெட்டுக்கு கம்மியாக இருக்கும். நெக்ஸ்ட்டு பேஸ் கரண்ட் எதை கண்ட்ரோல் பண்ணும், கலெக்டர் கரண்ட்டை கண்ட்ரோல் பண்ணும். இதை நம்ம ஆல்ரெடி பார்த்தோம். அவுட்புட் கேரக்டரிஸ்டிக்ஸ் கண்ட்ரோல்டு பை பேஸ் கரண்ட் இன் பிஜேடின்னு பார்த்தோம். இங்கே அவுட்புட் கேரக்டரிஸ்டிக்ஸ்ங்கிறது என்னது, அந்த அவுட்புட்டில் நமக்கு இருக்கிறது கலெக்டர் கரண்ட்டு தான். ஐசி நம்ம ஐபியை வச்சு நம்ம என்ன பண்ணுறோன்னா கண்ட்ரோல் பண்ணுறோம். அதனால் இது என்னென்னு வச்சுருக்கோம் கரண்ட் கண்ட்ரோல்டு டிவைஸ்னு வச்சுருக்கோம். நெக்ஸ்ட்டு கேட் வோல்டேஜ் எதை கண்ட்ரோல் பண்ணும் அப்படின்னா ட்ரெயின் கரண்ட்டை கண்ட்ரோல் பண்ணும். நெக்ஸ்ட்டு இதை எங்கே நம்ம யூஸ் பண்ணலாம் அப்படின்னா ஹை கெயின் ஆம்ப்ளிஃபையர் சர்க்யூட்ஸில் பிஜேடியை யூஸ் பண்ணலாம். டிஜிட்டல் சர்க்யூட்ஸு நெக்ஸ்ட்டு அந்த ஸ்விட்சிங் சர்க்யூட்ஸ்லாம் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா ஃபெட்டு நம்ம யூஸ் பண்ணலாம். நெக்ஸ்ட்டு கெயின் பிஜேடிக்கு ஹையராக இருக்கும். இங்கே கெயின் எப்படி இருக்கும் அப்படின்னா லோயராக இருக்கும். நெக்ஸ்ட்டு கலெக்டர் கரண்ட் எதை டிபெண்ட் பண்ணியிருக்கு அப்படின்னா பேஸ் கரண்ட்டை டிபெண்ட் பண்ணியிருக்கும். இங்கே ட்ரெயின் கரண்ட்
நமக்கு வந்து கேட் வோல்டேஜை வந்து டிபெண்ட் பண்ணியிருக்கோம். இப்போது நம்ம வந்து மேஜர் டிஃப்ரென்சஸ் மட்டும் டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். நீங்கள் இன்னும் நிறைய டிஃப்ரென்சஸ் இருக்குது, அதுமாதிரி அப்ளிகேஷன்ஸ் எல்லாமே வந்து கொஞ்சம் ஸ்டாண்டர்ட் புக்ஸ் வச்சு ரெஃபர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம பிஜேடி தனியாக, ஃபெட்டு, மாஸ்ஃபெட் இது எல்லாமே தனித்தனியாக டிஸ்கஸ் பண்ணலாம். தேங்க்யூ.